கேப்ப தோசை நல்லாவே வராதுன்னு நெனச்சேன். ஆனா சூப்பரா வந்துருந்துச்சுங்க. ஆனா பாருங்களேன், நம்ம வீடியோ எடுக்காதப்ப தான் நல்லா வரும். என்ன பண்ணுறது? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கீரை சாம்பார் வச்சுட்டேன். கேப்ப தோசைக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நைட்டு கொஞ்சமாக ரசம் சாதம், அப்புறம் அந்த பழைய மீன் குழம்பு இருந்துச்சு. மார்னிங் வந்துட்டு அதே கீரை சாதம், அடை, கேப்ப அடை, முருங்கைக்கீரை வாங்கியிருந்தேன். ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு கேப்ப அடை தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, நான் காஃபி குடிப்பேன் காலையில். சாரி, காஃபியே எனக்கு பிடிக்காது. டீ தான். டீக்கு வந்துட்டு 5 கேப்ப அடை சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க. குட்டி குட்டியாக செஞ்சு சாப்பிட்டேன். இப்படி தான் எங்கள் அம்மாச்சி ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க. மதியானம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டே தானா, ஏபிசி ஜூஸ் போட்டாச்சு. அப்புறம் வந்துட்டு கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். கோவக்காய் ஃப்ரை கொஞ்சம் பொரியல் பண்ணியிருந்தேன். கோவக்காயில் வந்து நம்ம வேர்க்கடலை இருக்கு இல்லையா, வேர்க்கடலையை நல்லா அரைச்சி போட்டு மிக்சியில் இப்படி சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முருங்கைக்கீரை வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, முருங்கைக்கீரை பொரியலும் பண்ணியிருந்தேன். முருங்கைக்கீரை சூப் வந்து பசங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். அப்புறம் பழைய சாம்பார், அந்த கீரை சாம்பார் தான். சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கேப்ப தோசை சுட்டிங்களா அப்படின்னு சொல்லுங்கள். கேப்ப தோசை உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ரொம்பவே நல்லது. நல்லாயிருக்கும். நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், நல்லா இருந்துச்சு.